வாழ்க்கையிலே மிகப்பெரிய சுதந்திரத்தை அடைவீர்கள் சொன்ன. அது எப்படின்னு இப்ப சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்களேன் சாமி. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, பணம் அப்படிங்கிற கருத்து தான் முதல் நிலை ஊழல். அந்த பணத்தை திருடுவது, கொள்ளையடிப்பது, மடைமாற்றுவது இதெல்லாம் இரண்டாம் நிலை ஊழல். இந்த முதல் நிலை படைப்பு, இரண்டாம் படைப்பு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சமூகத்திலே பல விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். நான் சொன்னேன், முதல் நிலை ஊழல் பணம்ங்கிற கான்செப்டை உங்க மேல என்ஃபோர்ஸ் பண்ணி, அதுதான் முதல் நிலை ஊழல். பணத்தை வைத்துத்தான் உங்களை நீங்களே எடை போடுவது என்கின்ற மன அமைப்பை உங்களுக்குள் அழுத்தி உங்களை மூளைச்சலவை செய்வதுதான் முதல் நிலை ஊழல். பணம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கம்ஃபர்ட்ஸுக்கு உபயோகமாகின்ற ஒரு பொருளாக மட்டும்தான் இருக்கணும். செல்போன் மாதிரி, உங்களுடைய லேப்டாப் மாதிரி, உங்களுடைய படுக்கை மாதிரி ஒரு உபயோகமாகின்ற பொருளாக மட்டும்தான் பணம் உங்கள் சிந்தையை ஆக்கிரமிக்க வேண்டும். ஆனா கொடுமை என்னன்னா, இப்போ பணத்தை நீங்கள் என்று நீங்கள் உங்களை நீங்கள் எடை போடுவதே, பணம் சார்ந்தே எடை போடுகின்ற அளவிற்கு மூளைச்சலவை செய்யப்பட்டதுதான் முதன்மை நிலை ஊழல். இப்ப தீர்வு